கோதுமை வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே டேஸ்டியானது, சுவையானது, சத்தானது. இதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக ஒரு 5 பழம் எடுத்துருக்கிறேன். 2 கருப்பட்டி நம்ம உடச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வடிகட்ட மட்டும்தான் போகிறோம், அதனால் பாகுலாம் தேவையில்லை. 5 வாழைப்பழத்தையும் நம்ம பொடிசாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக சீனி, மண்டை வெல்லம் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கருப்பட்டி நான் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சமாக இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் அதிகமாக மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் வடிகட்டி தான் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3/4 பதம் வரைக்கும் இதில் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். காலாட்டம் நம்ம திரும்ப சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம். இந்த பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க வாசத்துக்கு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம். நான் இப்போ 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருக்காங்க. ரொம்பவே கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம பாவு காணாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் பாவு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாவு மீதியும் சேர்த்துட்டு இந்த பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்படி ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டால் நல்லா விழுற மாதிரி இருக்கணும். நான் ஒரு பணியார கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் குழியில் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் எண்ணெய் சேர்த்துக்காங்க. ஒன்றும் முதல்ல எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா காலையிலும் ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம். நான் இன்னொரு கடாயில் சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் மிதமான தீ வந்திருக்கப்புறம் நம்ம ஊற்றிக்காங்க. இப்போ இதை நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பணியார கச்சியில் வேக வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா வெந்து புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம மாற்றி போட்டுடலாம். ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பி விடலாம். ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்ட பணியாரத்தை அதை எடுத்துடலாம். நல்லா வெந்து பாருங்கள், பார்க்க சிவப்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பணியாரக்கல்ல இருக்கிறது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு எந்த விதமாக நீங்கள் சுடணும் தேவைப்படுதுன்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டாலும் பொரிச்சிக்கலாம், பணியார சட்டியில் போட்டனாலும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. தேங்க்யூ.